நான் 1993லேருந்து 1997 வரைக்கும் சவிதா யூனிவர்சிட்டியில் சென்னையில் பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் 28 இயர்ஸாக பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். இடையில 7 வருஷம் நான் ட்ராவலராக மாறிட்டேன். ட்ராவலர் ஃபிசியோதெரபிஸ்ட்னு வச்சுக்கோங்க. டூரிஸ்ட் விசாவில் நாடாக போயிட்டு டூரிஸ்ட் விசாவில் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ நான் அங்கே போய் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். ஜஸ்ட்டு நான் ஒரு ஃபன்காகவும் என்னோடய மன அமைதிக்காகவும் உலகத்தை கற்றுக்கணும் ஒரு நாலேஜ்க்காகவும் போனேன். எல்லா நாட்டு மக்களோடையும் பழகணும், அன்பு இருக்கணும், நம்ம சமுதாயத்தில் நல்லிணக்கம் வேணும், உலகமே ஒரு நாடு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் நான் அவ்வளோ தூரம் என் சொந்த காசில் நான் ட்ராவல் பண்ணுறது. எனக்கு வாடகை பணம், அப்புறம் என்கிட்ட இருந்த மணி, எங்கள் அப்பா டீச்சராக ஹெட் மாஸ்டராக இருக்கிறாரு, அவர் கொடுத்த சப்போர்ட், இதுலையெல்லாம் நான் ஒரு குறிப்பிட்ட பணத்தை வச்சுட்டு அந்த மாதிரி போகிறப்போ என்ன நடந்ததுன்னா, என்னை எல்லோரும் கேட்பாங்க, கூட ட்ராவலர்ஸ் அவ்வளோ தூரம் 10-15 வருஷம் முன்னாடி ட்ராவல் பண்ணுறது இந்தியாவில் அவ்வளோக்கா கல்ச்சர் இல்லை. கூட ட்ராவலர்ஸ் எல்லாருமே வெஸ்டர்னராக இருந்தாங்க. வெள்ளைக்காரங்க இருக்காங்கல்ல, அமெரிக்கன், இங்கிலாந்து, ஃப்ரெஞ்சு, ஆஸ்திரேலியன், இப்படியெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பசங்க பொண்ணுங்க கூட அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஈவன் என்ன நாடு மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு கொடுத்த காசில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜெருசலம் இருக்குல்லங்க, என்ன நாடு அது ஜெருசலம் இருக்கிறது, நாடு பேர் தான் வரமா, இஸ்ரேல். அங்கே அவங்கெல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணாங்க. அவங்க கூட எல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஃபிசியோதெரபிஸ்ட். பரவாயில்லையே, யூ ஆர் ரியலி நைஸ் தட் இந்த வயசில் ஒரு இந்தியனாக இருந்துட்டு நிறைய ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் ட்ராவல் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மெஷினை எடுத்துகிட்டுலாம் போயிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு கிளினிக்கில் பார்க்குறேன்னா அது ஒரு விதம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்கள நம்ம சரி பண்ணியே ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு அதுக்குள்ளே நல்ல ஒரு நாலேஜ் வளர்ந்தது. நான் எல்லாத்தையும் எக்ஸசைஸில் க்யூர் பண்ணி நல்ல பேர் வாங்கினேன். அவ்வளோக்கா நான் ஃபீஸ் எல்லாம் வாங்கலை. ட்ராவலர் அவங்களோட சேர்ந்து இப்போ அப்படி நான் க்யூர் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களோட என்னை தங்க வச்சுக்கிறாங்க, ஒரு டீமாக சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களோடய சுற்றுறதா இருந்துச்சு. அதனால் என் ட்ராவல் செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஸோ அதனால் இதன் மூலம்தான் நான் எக்ஸசைஸ்லேயே எல்லா நோயும் க்யூர் பண்ண கற்றுக்கிட்டு அது எனக்கு இப்போ ஒரு பெரிய லெவலில் வேர்ல்டு ஃபேமஸாக ஒரு ப்ரொஃபஷனலாக இன்டர்நேஷ்னல் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக வளர வச்சுருக்கு. ஈஸியாகவும் சொல்கிறேன், நல்லாவும் சொல்லித்தரேன், அன்பாக பார்த்துக்கிறேன். இது எனக்கு நேச்சுரலான கேரக்டர். அதனால் நீங்கள் எதுனாலும் என்னை நம்பலாம். அது இல்லாமல் உண்மையை தான் பேசுவேன். உலகமே எதிர்த்தாலும் எனக்கு உண்மை இல்லைன்னா எனக்கு பேசவும் தெரியாது, அப்படி பேச மாட்டேன். அந்த உண்மையை பேசுறது எனக்கே சம்டைம்ஸ் ரொம்ப முடியும். ஆனாலும் நான் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கிறேன். நான் அப்படியே தான் இருந்தால் உலகம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரிபல்லியனாக இருக்கிறேன். எதுனாலும் எதிர்த்து சண்டை போட்டே வாழ்கிறேன். இவங்க சொல்கிற கட்டுக்கதை கப்சாலாம் நான் நம்புறதில்ல. அதனால் உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுத்து மனதளவில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக அவ்வளோ நாடு சுற்றணும், மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருக்கிறனோ, என் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறனோ, அதை சொல்லி கொடுத்து உங்களுக்கெல்லாம் என்னால் க்யூர் பண்ண முடியுது. இந்த வீடியோ லாங்காக இருந்தாலும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நோய் மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் இதில் தான் அடங்கியிருக்கு. மனநிலை தான் 70%. மனநிலையை பாசிட்டிவாக, அன்பாக, மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒன்றோட ஒன்று தொடர்பு, சினானிமஸ், ரெண்டும் ஒன்று தான். அன்பு இல்லாத இடத்துல மகிழ்ச்சி வர தேவையில்லை. உள்ள அன்புன்னு ஒன்று இருந்தால் தான். ஒரு மரத்தை பார்த்தா நம்மளுக்கு உண்மையிலேயே காதல் வரணும். இவங்களை பார்த்தா உடனே சிஸ்டர் மாதிரி இருக்காங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு சரியாகணும்னு நினைக்கணும். இப்போ அவங்கள ஒரு கேமரா கேர்ளை பார்த்தா நான் வேறவங்கள பார்க்கக்கூடாது. என்னோட டாட்டர், சிஸ்டர், இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்டு அப்படி தான் பார்க்கணும். இது நேச்சுரலாகவே எனக்கு இருக்குது. நேச்சுரலாகவே அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியே வரும். அன்பு இல்லாமல் போனால் அடுத்தவங்களுக்கு வேஸ்ட்டோ இல்லையோ நம்மளோட உடம்புக்கு மிகப்பெரிய குற்றம் அது. எடுத்த உடனே நம்ம உடம்பெல்லாம் காலியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பல்வேறு நோய்களில் மாட்டுவோம். ஸோ அன்புங்கிறது ரொம்ப முக்கியம். உலகத்தில் வேற்றுமை பார்க்காம உலகம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைங்க. உலகம் ஒரு நாடாக இருக்கணும்னு நினைங்க. அதில் அமைதி இருந்தால் தானே நோய் இல்லாமல் இருக்கும். நோய் ஏதோ சும்மா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா நோய் போகும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஃபுட்டும் முக்கியம். பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதை தவிர எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குங்க. நான் அதுக்கான படிப்பு தான். நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டு. எக்ஸசைஸ் வெரி ப்ராப்பராக கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்ட் கைடன்ஸோடு எடுத்துக்கோங்க. தெரியாமல் என்னென்னமோ எக்ஸசைஸ் பண்ணி பயங்கரமாக நோய்களை வாங்கி கட்டிக்கிறீங்க. அப்படி கிடையாது. எக்ஸசைஸ்னு சொன்னோன்னே நானாக பண்ணிக்கிறேங்க. அப்படி நானாக பண்ணுறதுனா அதுக்கு எதுக்குங்க கோர்ஸு? எக்ஸசைஸ் நாங்கள் தாங்க சொல்லணும். நாங்களே யோசித்து சொல்லணும். எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஒவ்வொரு மக்களும் டிஃப்ரெண்ட்டு தான். இப்போ பார்க்க போனால் கை ரேகை 700 கோடி பேத்துக்கு டிஃப்ரெண்ட் தானே. அந்த மாதிரி தான்
ஒவ்வொரு மனுஷங்களும் இப்போ இவங்க வந்தாங்கன்னா நான் 1000 பேஷண்ட் இந்த மாதிரி பார்த்துருக்குறேன். ஆனாலும் இவங்க புதுசு தான். நானே யோசித்து சொல்கிறப்போ நீங்கள் எப்படிங்க உங்கள் உடம்ப செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டு எக்ஸசைஸ்னால் சும்மா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம், அப்படி கிடையாது. எக்ஸசைஸுங்கிறதுல இருக்குது, அதுக்கு மிகப்பெரிய படிப்பு இருக்குது. எங்களுக்கே PhD வரைக்கும் இருக்குது. எத்தனையோ ஆராய்ச்சிகள் இருக்குது. உலகத்தில் ஆராய்ச்சியில் செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறாங்க, ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறாங்க, ராக்கெட்டு, செவ்வாய் கிரகத்துக்கே ராக்கெட் போகுது. ஆனால் உடம்பை பற்றி கண்டுபிடிக்க அவ்வளோ திணறாங்க. உடம்புல எப்படா மூளையில் நினைக்கிறத அந்த ஸ்பைனல் கார்டு கொண்டு வந்து அதை செயல்படுத்தி மோட்டார் அண்ட் சென்சரி வருதுன்னுலாம் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. ரொம்ப மண்ணை கவிடுறாங்க. COVID-19 ஒரு காய்ச்சல் சளிக்கே மருந்து கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ எவ்வளோ கஷ்டமான ப்ரொஃபஷன். உண்மையை சொன்னால் உங்கள் நோயை வந்து நான் வாங்கி வெளியில் அனுப்புகிற மாதிரி. உண்மையால் நான் வாங்கி அனுப்பலை, அவ்வளோ தூரம் யோசிக்கணும், ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆனாலும் நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஜாலியாக செய்கிறேன். ஸோ ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுங்கள். நோய்களை தீர்க்கிற எங்கள் ப்ரொஃபஸரை நீங்கள் மதித்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இதில் காசு செலவாகுது, காசு வாங்குறான்னு. யாருக்குமே காசுங்கிறது காசு கிடையாதுங்க. காசுங்கிறது உணவு, காசுங்கிறது உடை. நான் தங்கணும், இப்போ நான் வந்து நானும் இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்களை காப்பாற்றணும், ஒய்ஃபை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும், வேறவங்களுக்கு சேவை செய்யணும். ஸோ மணிங்கிறது அது ஒரு நார்மல். இருந்து நோய் இல்லாமல் நீங்கள் நல்லா ஜெனரஸாக இருங்க, பெருந்தன்மையாக இருங்க, எல்லார்ட்டையும் அன்பாக இருங்க. உங்கள் உடம்பு மேலே நீங்கள் செலவு பண்ணுங்கள். செல்ஃப் லவ் இருக்கட்டும். உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அன்பு இருக்கணும். இருக்கிறதுலையே பெஸ்ட்டு லவ் அதுதான். ஏன்னா உங்கள் கை, உங்கள் எலும்பு, உங்கள் இதயம், உங்கள் கிட்னி, உங்கள் கால், உங்கள் நரம்பு உங்களை நம்பி தான் பிறந்தது. அதுக்கு மகிழ்ச்சி தான் ஒரு உணவாக இருக்குது. அந்த மகிழ்ச்சியை கொடுங்க. அண்டு ஃபுட்டை கொடுங்க. அதுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தேவை. அதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவை. அது கரெக்டான எக்ஸசைஸ் எங்களை மாதிரி ஆள்கிட்ட தெரிஞ்சுட்டு செய்யணும், ஃபிசியோதெரபிஸ்ட்டை. ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு ஹெல்த்தியாகவே இருப்பீங்க. உடம்பு மேலே முதலீடு பண்ணாமல் எல்லாத்தையும் கார் மேலேயும், வீடு மேலேயும், படிப்பு மேலேயும், இல்லை வந்து வேறு எதுக்காச்சும் ஒரு ஈகோவுக்காகவும் முதலீடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட உடம்பை பாதித்து உங்களோட பீயிங்கை கெடுத்து நோய்வாய்ப்பட வச்சிடும். ஸோ அதனால் எல்லாருமே பாசிட்டிவாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அன்பாக இருங்க. இந்த இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.